Hello, hi everyone. Welcome to the episode number 20. ஸோ இது ஒரு Q&A எபிசோட் அண்டு கேள்வி கேட்ட அனைவருக்கும் மிக மிக்க நன்றி. ஏன்னா போன எபிசோடில் சொன்ன மாதிரி லிங்க் போட்டுன்னு அது ஆக்சுவலி ஓகே இந்த கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லி கேட்டிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்ரி 10th எபிசோட் வந்து Q&A எபிசோடாக இருக்கும். அடுத்து 30th எபிசோடு எப்போ வரும்னு தெரியல. பட் இப்போ இந்த எபிசோடில் கேட்ட எல்லா கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஜெனரிக்காக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னால் இது கரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு கிடையாது. ஜென்ரலாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்கா அப்பப்போ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டாபிக் சஜஷன்ஸுன்ற லிங்க் வந்து நான் கீழே போட்டுறேன். அதில் வந்து நீங்கள் கேளுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்க தான் எனக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னு எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். நானும் அடுத்தடுத்து பண்ணுறப்ப எனக்கு என்ன டாபிக் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு குழம்புறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியில். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அதனால் இது பண்ணுங்கள். அதேமாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் கேட்குறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் ரேட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருங்க, ஃபாலோ கொடுத்துருங்க. தென் ஒரு எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் கூட நான் பிங் பண்ணி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ ஒரு கொஷினாக போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ப்ரிஃபர்டு நேம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அனானிமஸ் நேம்ஸாக இருக்கலாம், ஒரிஜினல் நேமாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்வி அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா கொஷின்ஸையுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறப்ப அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸாக இருந்து நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் ஃபஸ்ட்டில் வந்து எபிசோடு ஃபுல்லாகவும் நீங்கள் கேட்கலாம். அதனால் ஒரு கொஷினாக யார் கேட்டாங்க, என்ன கொஷின் அப்படிங்கிறத ரீட் பண்ணிவிட்டு தென் அதை பற்றின ஆன்சர் வந்து நான் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ மொதல் கொஷின் வந்து பிரியா ஸ்வீட்டின்றவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபேக் ஐடி நேம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, கொஷின் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து ஃபேட் ரிமூவல் மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்க ஒர்க் அவுட் பண்ணாமல். இது பற்றின உங்கள் கருத்து என்ன? எகெயின் ஃபேட் ஆவாங்க தானே? கரெக்டு தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் ரிமூவல் சர்ஜரி பற்றி ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபேட் ரிமூவல் சர்ஜரி அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் அவுட்டும் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சிலர் அந்த ஃபேட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. நான் அது வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன், அதை பற்றின ப்ராப்பர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. இன்னும் சிலர் வந்து ஃபேட்டை வந்து சக் பண்ணி வெளியில் எடுப்பாங்க பாடியிலேருந்து. ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஃபேட் வந்து கட் பண்ணி பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி சர்ஜிக்கலாக பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது வந்து ஒரு மெடிக்கலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, ஆக்சுவலி ஒர்க் ஆகிற விஷயம்தான். அதை ப்ராப்பராக ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு பையன் வந்து இந்த பேட்ரியாட்டிக் சர்ஜரி பண்ண போய் அந்த சர்ஜரியில் வந்து இறந்துட்டான் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆச்சு. ஒரு சிலர் கோபமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல. டாக்டர் சித்தப்பெல்லாம் புதுசு நாப்பில் பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார். ஸோ இப்போ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த சர்ஜரி வந்து கரெக்டான ஆள்கிட்ட தான் பண்ணுறாங்களா அப்படின்னு. சரி, ஓகே, ஒர்க்கபிள் சர்ஜரி தானே, அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாமா, இல்லை யாரெல்லாம் பண்ணலாம்? ஆக்சுவலி இங்கே தான் மெயினான இஷ்யூவே இருக்குது. முக்கால்வாசி இந்த சர்ஜரி அப்படிங்கிறப்ப எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ரொம்ப ஒபீஸான பீப்புள். நான் ரொம்ப ஒபீஸ்ன்னு சொல்கிறவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, உட்காந்த இடத்துல இருப்பாங்க, படுத்த இடத்துல இருப்பாங்க. சில ஐ திங்க் பேர் ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வே ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். பெட்டில் படுத்த மாதிரி பாடி ஃபுல் ஃபேட்டாக, பெட்டு ஃபுல்லாக உடம்பு ரொம்ப ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். அவங்களா இருக்கட்டும். ரீசெண்டாக ஒருத்தங்க கூட இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணானே தெரில, அந்த 2 years அந்த ஃபுட் ரிவ்யூவர். சாரிங்க, நான் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல அப்டேட்டடாக, பட் நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் மட்டும் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலை, பட் டு த மேக்ஸிமம் ரொம்ப ஒபீஸாக அவங்களால ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால். ஏன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒரு 150 + 180 அந்த மாதிரி ரேஞ்சில் ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. இன்னொன்று, சில பேர் ரொம்ப எமர்ஜென்சி மெடிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வெயிட் குறைச்சே ஆகணும், அது நீங்கள் எப்படியாவது நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இம்மீடியட்டாக அவங்க ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப்
பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணுங்கிறப்ப இந்த ஃபேட் ரிமூவல் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சர்ஜரி வந்து இந்த மாதிரியான ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி ஃபேட் அதிகமாக இருக்கும் பொழுது வேறு சில ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ரொம்ப சிவியரான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதை ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் போகணுமே தவிர, எப்போவுமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 kg இருக்காங்க, ஒரு 120 kg இருக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்தே ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இனிஷியலாக எப்போவுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் எப்போவுமே நல்லது. நிறைய பேர் சின்ன குழந்தையிலேருந்தே கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, ஒபீஸாக இருப்பாங்க. நிறைய நேரங்கள் அவங்க நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய பாடி டைப் இப்படி தான், நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் அப்படியே தான் இருக்கும். ஸோ மேபி கிராஷ் டயட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆகாதப்ப அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இது இப்படி தான் இருப்போமோன்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ தான் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் என்றைக்குமே நல்லது. முதல்ல எடுத்த உடனேயுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஆரம்பித்து ஃபுட் ஸ்டேஜஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்காக உங்கள் பாடி ரியாக்ட் ஆகி சேஞ்ச் ஆகிறது தான் என்றைக்குமே ஒரு ப்ராப்பரான அட்வைசபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஒரு 100 kg இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரியான சர்ஜரி மூலமாக அவருடைய வந்து பாடி ஃபேட் ரிமூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, அவர் அந்த 100 kg இருந்த டைமிங்கில் அவருடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு கேலரி டென்ஸாக அதிகமாக வெளியில் சாப்பிடக்கூடிய ஆயிலி ஃபுட்ஸோ ஃப்ரைட் ஃபுட்ஸோ இல்லை அந்த மாதிரி மைனஸ் அந்த மாதிரி நல்ல ரொம்ப கேலரி டென்ஸான ஃபுட் சாப்பிடக்கூடிய நல்ல டேஸ்டியான ரொம்ப அதிகமாகவே வெளியே சாப்பிடக்கூடிய அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ், பிஞ்ச் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவர் அந்த ரேஞ்சில் இருக்கார். அதுதான் அவருடைய ஹேபிட்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் சர்ஜரி முடிச்சுட்டு அவர் என்ன தான் புதுசாக அந்த ஒரு 100 kg இருக்கிற ஒரு 80 kg 70 kg வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, எகெயின் அவர் அதே தன்னுடைய பழைய ஹேபிட்ஸ்க்கு போக மாட்டாருங்கிறது லைக் எந்த அளவுக்கு அவர் இது பண்ண முடியும் சொல்லுங்கள். ஏன்னா அதான் ஒரு ஹேபிட், அதான் ஒரு பழக்கம். அவர் ஈஸி ஆக்சசபிளாக ஃபுட்டாக அவர் யோசிக்கிற விஷயமே என்ன, ஓகே ஈவினிங் ஆச்சு ஸ்நாக்ஸ். வழக்கமாக ஒருத்தர் எப்போவுமே சாயந்தர நேரம் டீ போண்டா சமோசான்னு சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்நாக்ஸ் அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு ஃபுட்டு தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட் தோணாது. ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வேறு விஷயங்கள் ட்ரை பண்ணல. அப்போ இப்படி லைஃப் ஸ்டைலாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் பழைய மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ எகெயின் அதே பிரின்சிபல் தான். உங்கள் பாடிக்கு தேவையான அளவை விட நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கெயின் தான் பண்ணுவீங்களே தவிர இப்போ இருக்கக்கூடிய அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாடி ஃபேட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸஸ் எனர்ஜி தான். எக்ஸஸ் எனர்ஜி நம்ம ஃபுட்டுலேருந்து வரப்போகுது. அதனால் இப்போது இந்த மாதிரியான சர்ஜரிஸ் என்ன தான் ஒர்க்கபுளாக இருந்தாலுமே அதை அன்லஸ் அன்டில் ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கன்சிடர் பண்ணலாமே தவிர ரொம்ப ஜெனரிக்காகவே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யாராவது ஒருத்தவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு ரீலில் யாராவது ஒருத்தர் பிஃபோர் ஆஃப்டர் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் பாருங்கள் நான் மாறிட்டேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன தான் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் சைடு அவங்க காமிச்சாலுமே அது லாங் டேர்முக்கு சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணாத பட்சத்தில் யாராக இருந்தாலும், இப்போ நானாகவே இருந்தாலும், இப்போ நானே ஒரு 2-3 வருஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நானே ஒரு 2-3 மாதங்களோ ஒரு 6 மாதமோ என்னுடைய ஹேபிட்ஸ் டோட்டலாக அப்படியே ரிவர்ட் ஆகிடுச்சு. ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக சாப்பிட்றது இல்லைன்னா அதே நிலமை தான் எனக்கும். ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து அந்த மாதிரி சேஞ்சபிள் ஆகக்கூடியது தான். இட்ஸ் நாட் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படியே இருக்கிறதுக்கு, சரிங்களா? ஒரு டேபிள் கிடையாது, அந்த டேபிள் எப்பவுமே அப்படியே இருக்குன்றது. அந்த டேபிளே கூட ரீக்ரியேட் ஆகும், பட் க்ரோ ஆகும். நம்ம பாடி அப்படி கிடையாது. நம்ம எனர்ஜி இன்டேக் ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்க தான் செய்யும். அதனால் ஃபேட் ரிமூவல் சர்ஜரியோ இல்லை ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு கிராஷ் டயட்டோ, இதனால தான் டயட்டுமே வந்து ரொம்ப கிராஷ் டயட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகும். அதனால் நான் காலைல சாப்பாடை கட் பண்ணி மதியானம் சாயந்தரம் 16:8 சாரி அது என்ன நம்பர் மறந்துச்சு அவசரத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த ஈஸ்ட் நம்பர், இந்த நம்பருக்குள்ளே சன்ரைஸ் டு சன்செட்டுக்குள்ளே தான் நான் சாப்பிட போகிறேன்னு நீங்கள் இமீடியட்டாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்த்தாலும் அதை தயவு செஞ்சு உங்களுடைய ஹேபிட்ஸாக மாற்றினா மட்டும்தான் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர அது வந்து தேர் இஸ் நத்திங் மேஜிக்கல். அந்த டைமிங்கில் அந்த ரிசல்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ணுறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸ்லேயே நீங்கள் அந்த ஹேபிட்டாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகிடும். அதனால் ஃபேட் கெயின் கண்டிப்பாக ஆவாங்க. யாராக இருந்தாலும் ஹேபிட்ஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா ஃபேட் கெயின் ஆவாங்க. ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து அனானிமஸ்ன்ற கேட்டிருக்காரு. கேள்வி வந்து ஹவு டு மேக் திஸ் ஃபிட்னஸ் ரொட்டீன் அஸ் அ லைஃப் ஸ்டைல்.
after achieving their target weight or goal, again going back to the old way of eating. How to stop this? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆன்சர்லேயே திருப்பி சொல்லியிருப்பேன், லைஃப் ஸ்டைலு ஹேபிட்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து கீ பாயிண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கோலுக்காக, நீங்கள் இதர் கெய்னிங்கோ லூசிங்கோ மெயின்டெனன்ஸோ ஏதோ ஒரு கோலுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஷெட்யூலுக்குள்ளே தான் அது வரணும். அந்த எக்ஸிஸ்டிங் ஷெட்யூலில் ஒரு ஒர்க் அவுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் வாரத்தில் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 3 நாள் உங்களுடைய ஷெட்யூலை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஷெட்யூல் மற்ற விஷயங்கள் எப்போவுமே அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டுன்றது 3 நாள், எக்ஸாம்பிளுக்கு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. தென் வாரத்தில் வெனஸ்டே ஒரு நாள் எடுத்துக்கோமே, வாரத்தில் நடுவில் ஒரு நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டே வெனஸ்டே இந்த 3 டேஸ்க்கான ஒர்க் அவுட் ஓகே இன்றைக்கி ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் அந்த டயத்துக்கு போவீங்க. ஒருவேளை உங்களுக்கு வேலை அதிகமாகுது, ஏதோ ஒரு விஷயம் இதுவாகுது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, அது அடுத்த நாட்களுக்கு எதர் மூவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா இப்போ 1 டே மிஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்குவீங்க. ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள் டே வந்து பெரிய அளவில் கொலாப்ஸ் பண்ணாது, பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஜிம்முக்கு போக போகிறேன், ஸோ ஃபீஸ் கட்ட போகிறேன், நான் வாரத்தில் 6 நாள் ஜிம்முக்கு போக போகிறேன், வாரத்தில் 7 நாள் ஜிம்முக்கு போயிடுவேன் அப்படின்னு அவங்க செட் பண்ணக்கூடிய டார்கெட்டே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, டோட்டலாக ஒரு அவங்களுடைய ஷெட்யூலை கன்சிடரே பண்ணாத ஒரு விஷயமாக மாறும். அப்போ தான் பிரச்சனை. இதிலே நிறைய பேர் சொல்லலாம், இல்லை எஃபெக்ட் இருக்குமா, 3 நாள் போதுமா, 2 நாளுக்கு எஃபெக்ட் இருக்குமா, 1 நாளுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு. நம்ம செடன்ட்ரிக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்ம வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான். ஆனால் என்னென்னா, நான் அதான் 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு மற்ற நாட்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் செடன்ட்ரிக்காவோ இல்லை ஃபுட் இன்டேக் அதிகமாக அந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு பேலன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த பேலன்ஸ் வந்து முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து தான் மாறும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே எப்போ எங்கெங்கே ஃபிட் பண்ணால் அது வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சினாரியாவாக இருக்குன்றது டிசைட் பண்ணணும். இப்போ 3 நாள் டிசைட் பண்ணிட்டீங்க. 3 நாள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் டைம். அது பண்ண வேணாம். ஓகே, மினிமம் 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எகெயின் மற்ற ஒர்க் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னொன்று இருக்குது, சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோன்னா, இந்த ஒர்க் அவுட்டுக்காக நம்ம டியூரேஷன் செட் பண்ணும்போது அதிகமான டைம் செட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை வருது. எக்ஸாம்பிளுக்கு 9 to 10 நீங்கள் ஜிம் டைம்னு செட் பண்ணிக்கிங்க. பட் நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்கு காரணத்தினால ஒரு 9, 10 அந்த மாதிரி அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ஜிம்முக்கு போகலை. இப்போ நீங்கள் டியூரேஷன் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஓகே இனிமேல் நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு மணி 9:30 10:30 ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு 10 மணிக்கு எனக்கு வேலை இருக்கே, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிங்க ஜிம்மு. அது தப்பு. அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா, ஓகே 9-10 ஆயிடுச்சு பரவாயில்ல, பட் நம்ம ஒர்க் அவுட் என்ன ½ hour to 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவோமே, 10 மணிக்குள்ளே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி தான். ஏன்னா இது ஒரு பெரிய டைம் எடுத்துக்காத பட்சத்தில் நீங்கள் மற்ற விஷயங்களை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்குவீங்க, சேஞ்சஸ் பண்ணிக்குவீங்க. இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சைடு. இதே தான் நான் ஃபுட்டு சைடுன்னு சொல்லுவேன். ஃபுட்டு சைடு நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணுவீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, இதை சுற்றி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஈவினிங் சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நான் டீயே குடிக்காமல் நான் அப்படியே கையை கட்டி நின்று உங்களை வேடிக்கை பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு ஹேபிட். அப்போ டீ குடிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகே எல்லோரும் பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுவாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் வழக்கமாக போனாலே 2 வாழைக்காய் பஜ்ஜி 2 பிரெட்டு பஜ்ஜின்னு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா கட் பண்ணிக்கோங்க கவுண்ட்டை. 4 பஜ்ஜிங்கிறத 2 ஆக்குங்க, 2ங்கிறத 1 ஆக்குங்க. அப்போ எல்லோரும் சாப்பிட்றப்ப நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க, நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்களும் அந்த ஃபுட்டை சாப்பிடுவீங்க. அட் த சேம் டைம் உங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸஸாக நீங்கள் டோட்டலாக டிவியேட் ஆகாத மாதிரி இருக்கும். மற்ற ஃபுட்ஸும் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிஹேவியராக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ண சேஞ்ச் தான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், காலைல காஃபி செட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம ஹெல்த்தியாக மாறணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஃபாலோ பண்ணுற ஹேபிட் எல்லாமே தப்பானது, அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டிஃபால்ட்டாக வந்துடுது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய ஹேபிட்ஸை ஃபுல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண பார்க்குறாங்க. நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹெல்தி அப்படின்ட்டு ஒரு நேரம் சாப்பாடாக கட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது, இந்த மாதிரி அப்ரோச்சஸை தான் நான் அன்சஸ்டைனபிள் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, மொத்தமாக ஒரு ஃபுட்டை டோட்டலாக கட் பண்ணிட்டு பண்ண முடியாது, கஷ்டம். உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் நாளில் உங்களுக்கு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அதுக்கு என்ன பண்ணலான்னா, வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு அளவே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா இருக்காது. ஒரு பெரிய அளவில் உங்களுடைய ஷெடியூலை கொலாப்ஸ் பண்ணாது. இப்படி தான் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை கவனித்து மானிட்டர் பண்ணி இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள், இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, இது உங்களுக்கு கிரேவிங்காக இருக்கா, வாரத்தில் ஒரு நாள் இல்லை தினமும் சாப்பிட்ற ஆப்ஷன் இருக்கா, அப்போ இந்த அளவு, இப்படி நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ப்ராக்ரஸ் நீங்கள் பார்க்கணும். அதாவது சேஞ்ச் பண்ணின்னு சொல்கிறது உங்களுடைய ஃபேட் லாஸோ மசில் கெயினோ அந்த ப்ராசஸில் இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ரிசல்ட் பார்க்குறது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். என்னதான் நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், அது கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராக்ரஸ்லேயும் ரிசல்ட் பார்ப்பீங்க. ஆஃப்டர் தட் கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டெஃபிசிட்லேருந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் காலையில் வர போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ஃபேட் லாஸ் ஃபேஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸோடு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்றீங்கன்னா, மெயின்டைன் பண்ணணுங்கிறப்ப உங்களுடைய ஃபுட் லெவல், ஃபுட் சாய்ஸஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுட்டுடைய குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. 2 கரண்டி சாதம் சாப்பிடக்கூடியவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி 3 கரண்டி சாதமாக சாப்பிட்டா உங்களுடைய கேலரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சேஞ்சஸாக இருக்குமே தவிர, நான் ஃபேட் லாஸ்க்காக நான் ஓட்ஸு தான் சாப்பிட போகிறேன், ஓட்ஸாக சாப்பிட்டுட்டு ஃபேட் லாஸ் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் தினமும் காலையில் 2 தோசை சாப்பிட்றேன்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃபுட்டுடைய கேலரி யூஸ் பண்ணக்கூடிய அதோடைய மேக்ரோஸ் லெவல் இதில் எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும், கேலரிலேயும் சேஞ்ச் இருக்கும். உங்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்காது. ஸோ இது இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராக்ரஸ் செக்கை ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லேயும் அப்படியே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன டீவியேஷனால் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலோ இல்லை சேஞ்சஸ் நடந்தாலும் டப்புன்னு கண்டுபிடிச்சி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தாங்க அது மாற்றுறது. இது ஆக்சுவலாக ஓனாக பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாகவும் பெரிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்குறது தான் நல்லாயிருக்கும். கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் கோச்சாக இருக்கேன்ற பட்சத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுற என்னுடைய கிளைண்ட்டுக்கு பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவேன். அவங்க டீவியேட் ஆனாலும் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு பார்த்துக்கோ, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டும் நம்ம கொடுப்பேன். பட் நீங்கள் ஓனாக பண்ணுறீங்கன்னா அந்த சப்போர்ட், அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு மோட்டிவேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் டிசிப்ளின் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். திங்க் நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரியல, இல்லை வேறு விஷயங்கள் வேணால் நீங்கள் டிஎம்ல எனக்கு பிங் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் சரத் கேட்டிருக்காரு. ஓகே, ஐ திங்க் இதில் தெரியும் எனக்கு. என்னுடைய ஒரு இது வரைக்கும் பாட்காஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ண எல்லா எபிசோடுக்குமே நான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வித்தின் 1 or 2 days எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவார். எய்தர் நல்லா இருந்துச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இல்லை, சம்திங் மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவார். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இவர் இது பண்ணுறது ஆக்சுவலி அவசியமே கிடையாது அவருக்கு. பட் எனக்கு இவருடைய ஃபீட்பேக் ரொம்ப அவசியமாக படுது. காரணம் அது டக்குன்னு தோணும், ஓகே பரவாயில்ல, நம்ம சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஓகே நம்ம அடுத்து இப்படி பண்ணலான்னு எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொன்னதுக்கு. அதே மாதிரி தான் வேறு யாரும் கேட்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர். அண்டு உண்மையிலே அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது கொஷின் ஐ கான்ட் சாட்டிஸ்ஃபை த டெய்லி ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் பட் ஸ்டில் ஐ கேன் ஃபாலோ த டெய்லி கேலரி டார்கெட். If I am going to gym without protein intake, will it work for me? Or protein requirement is mandatory to continue the gym? Okay, so முதல் விஷயம், ஒர்க் அவுட் அண்ட் ட்ரைனிங்க்கு ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இப்படி நான் ஸ்பெசிஃபிக்காக வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் அதை ஒரு காரணமாக வச்சு உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஜிம்முக்கு போகிறதும் ஒர்க் அவுட் பண்ணுறதையும் கட் பண்ணிடுறாங்க, விச் இஸ் வெரி வெரி பேட் திங். நீங்கள் என்ன தான் அதுக்கும் கோரிலேஷன் இருந்தாலும், ஒரு கனெக்ஷன் இருந்தாலுமே, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணுங்கள், இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜிம்முக்கு போங்க, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணனா பண்ணுங்கள், வாக்கிங் போகிறதுனா போங்க, ரன்னிங் போகிறதுனா போங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் மசில் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக். ஜென்ரலாகவே உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் ஸ்லீப்புக்கு, உங்களுடைய பாடியோடைய ஆக்டிவிட்டிக்கு, நீங்கள் ரொம்ப செடன்ட்ரிக்காக இன்ஆக்டிவாக இருந்து நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், பாடியில் ஹார்மோன் லெவலுடைய செக்ரீஷன், ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக, அதோடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும்.
இப்போ நிறைய விமென்ஸ்க்கு வந்து பிசிஓஎஸ் வரதுக்கான ரீசனே வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஜிம்முக்கோ ஒர்க் அவுட்டுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இது ஒர்க் ஆகுமோ ஆகாதான்னு நீங்கள் நினச்சக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். பட் ப்ராக்ரஸ்ன்னு வரும்பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக்கான மசில் கெயின் ப்ராக்ரஸ், நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேட் லாஸ் ப்ராக்ரஸில் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மேக்ரோஸை ஹிட் பண்ணுறது வந்து நல்ல ப்ராப்பராக அந்த ரிசல்ட்டை நல்ல ஒரு 100% கொடுக்கும். ஒருவேளை உங்களால் முடியல, ஸோ எல்லாராலையுமே முடியாது. நான் என்ன தான் லீன் பாடி மாஸ் × 2 × 3 நம்ம நம்பர் சொன்னாலும் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. நிறைய பேர்னால அதை கம்ப்ளீட்டாக அதை இன்டெகிரேட் பண்ண முடியறது இல்லை தான். நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை மிஸ் பண்ணுறோன்னு மற்ற விஷயங்களை கண்டுக்காமல் விடுறவங்களும் பண்ணுறாங்க. சில நேரங்கள் ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் குறையுது, ஓகே ஃபைன். பட் ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருக்கிறப்ப கேலரி ரெக்குயர்மெண்ட்டே ரொம்ப குறைச்சிட்றாங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேலரியை டார்கெட் பண்ண பாருங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி சொல்லி நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கேலரி ரெக்குயர்மெண்ட் வந்து முதல்ல ஓரளவுக்கு நல்லா ஹிட் பண்ணும் பொழுது பெரிய ஒரு இம்பேக்ட் சேஞ்சஸ் வந்து பாடியில் இருக்காது. நீங்கள் கெயின் பண்ணுற ஃபேஸில் கேலரி ரெக்குயர்மெண்ட் 200 கேலரி மட்டும் நீங்கள் ஹிட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கான கெய்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்க தான் செய்யும். அதில் நீங்கள் ப்ராப்பர் போர்ஷனில் ப்ரோட்டீன் வைக்கும் பொழுது லீன் பாடி மாஸ் கெயின், அதாவது மசில் கெயின் வந்து இன்னும் ப்ராப்பராக நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மசில் கெயின் மினிமம் தான் நடக்கும். ஏன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம்ஸ் இருக்கிற இடத்துல உங்களால் 70 கிராம்ஸ் தான் ஹிட் பண்ணணும்னா ஹிட் பண்ணுங்கள். பட் என்னென்னா அதுக்கான அந்த ப்ராக்ரஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ஹிட் பண்ண முடியலன்னா ஆனால் 200 கேலரி தான் சர்ப்ளஸ்னால் அது ஹையர் ஆக்கிடுறாங்க. 400 கேலரி 500 கேலரின்னு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அங்கே மசில் கெயினை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபேட் கெயின் பண்ணுவீங்க. சிமிலர் டு ஃபேட் லாஸ். நீங்கள் 2000 கேலரி உங்களுடைய ஃபேட் லாஸ் டார்கெட்டாக இருக்குது, ஆர் உங்களுடைய மெயின்டெனன்ஸாக இருக்குன்னா 1800 கேலரியில் சாப்பிட்டுட்டு 70 கிராம்ஸோ 80 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தான் அச்சீவ் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ணுங்கள். மேபி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஒரு 120 கிராம்ஸாக இருக்கும். ஒரு 30 to 40 கிராம்ஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அந்த எவ்வளோ முடியுதோ அதை அச்சீவ் பண்ணிடுங்க. ஆனால் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டும் 70 to 80 தான், கேலரி டார்கெட்டும் 1500 வச்சுறாங்க. கேட்டால் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா லூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ரெடியூஸ் ஆகிற காரணத்தினால மசிலையும் சேர்ந்து லூஸ் பண்ணிடும், ஃபேட்டும் லூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த கேலரி டார்கெட்டை ஓரளவுக்கு லார்ஜாக வைக்காமல் அந்த 200 கேலரி டெபிசிட்டில் மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா லூசிங் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும். மசில் லாஸ் நிறைய நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமமாக ஃபேட் லாஸ் பண்ணலாம். மசில் லாஸும் இருக்கும், பட் பெரிய அளவில் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் கேலரி டார்கெட்டை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுங்கள், தென் ப்ரோட்டீன் டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அதை இன்டகிரேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்ன்றதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, போங்க ஜிம்லேயோ வீட்லேயோ பார்க்லேயோ எங்கே வேணாலும் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து திவாகர் டிஎஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் ரீகாம்ப் அண்ட் ஹவு டு ப்ராக்ரஸ் இன் த ரீகாம்ப் அண்ட் வைல் கட்டிங் ஃபேஸ் ஹவு டு மெயின்டைன் ஃபைபர் இன்டேக். இல்லை ஓகேங்க, முதல்ல வந்து ரீகாம் பற்றி சொல்கிறேன். 2 கொஷின் கேட்டிருக்கீங்க. ஓகே, ரீகாம்னா பாடி ரீகாம்போசிஷன். ரீகாம்போசிஷன்னா என்னென்னா ஒரே டயத்தில் ஃபேட்டு லூஸ் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறது தான். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இது லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ப்ராசஸ், இந்த மாதிரியான எக்ஸசைஸ், இந்த மாதிரியான ஃபுட் இன்டேக்னால அவர் இந்த மாதிரியான டயட் டெக்னிக்ஸ்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒன்று கிடையாது. ஏன்னா இது பாடியுடைய ரெஸ்பான்ஸ். நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கு பாடி அட் த சேம் டைம் மசிலும் பில்ட் பண்ணி ஃபேட்டும் லூஸ் பண்ணுற மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குதாங்கிறது தான். இது மேக்ஸிமம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நல்ல மசில் பில்ட் பண்ணிக்கிங்க, ஒரு நல்ல லாங் டேர்ம் ஒரு ப்ராக்ரஸ் ஒன்று வச்சுருந்துருக்கீங்க, அலைக்கே ஒன்று மசில் பில்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு லிஃப்டிங் ப்ராக்ரஸ் இருந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு இன்ஜுரினால் நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான சினாரியோவில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாள் ஒபீஸாக இருந்தவங்க இப்போ புதுசாக வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாடியுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறது மசில் பில்டிங்காக. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஜென்ரலாகவே மசில் பில்டிங் ப்ராசஸ் ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி மசில் பில்டிங் ப்ராசஸ் அவங்களுக்கு டெஃபிசிட்டில் கூட நிறைய பேத்துக்கு நடக்கும். ஸோ அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி டெஃபிசிட் வந்து ஒரு சின்ன லெவல் டெஃபிசிட் செட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2000 கேலரி இருக்குன்னா ஒரு 150 கேலரிஸ் டெஃபிசிட் இருந்துட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபேட் லாஸும் நடக்கும், மசில் பில்டிங்கும் நடக்கும். சில பேருக்கு இதை விட லார்ஜர் டெஃபிசிட்டில் கூட நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், இதை நீங்கள் அப்ளை பண்ணி பொறுமையாக ட்ராக் பண்ணி உங்கள் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுது நீங்கள் செக் பண்ணணும். இந்த பொறுமையான்னு நான் சொல்கிற பொழுது நீங்கள் மற்ற ப்ராக்ரஸ் மாதிரி வீக்லி ப்ராக்ரஸ் அந்த மாதிரிலாம் செக் பண்ண முடியாது. ஒரு 10 days ஒன்ஸ் 2 weeks ஒன்ஸ்லாம் ப்ராக்ரஸ் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 month ப்ராக்ரஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லை இது செட் ஆகலைன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரீகாம்போசிஷன் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது நிறைய நேரங்களில் வந்து ஒரு ஹெல்த்தியான பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்காங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மென்னா ஒரு 20% கீழே, விமென்னா ஒரு 25 to 30 அந்த பர்சன்டேஜ் அண்ட் பிலோ இதில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீகாம்போசிஷன் பண்ணலாம். இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹெல்தி பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இப்போலாம் நிறைய இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ்லேயே உங்களால் மசிலும் பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் கட்டிங் ஃபேஸ்ன்னு தனியாக போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அந்த டாப்பிக்கில். ஸோ அதனால் நான் அந்த ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் ரீகாம்போசிஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீகாம்போசிஷன் ட்ரை பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு தனியாக ஃபேட் லாஸ் ஃபேஸும் தனியாக பல்கிங் ஃபேஸையும் வச்சுக்கிறது என்றைக்குமே நல்லது. நீங்களும் கான்சன்ட்ரேட்டடாக ஒரே ப்ராக்ரஸில் நீங்கள் இது பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் செக் பண்ணி அதை ரீஎவாலுவேட் பண்ணி எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமானும் உங்களால் பண்ணிட முடியும். ஸோ இது பண்ணலாம். இல்லை பிரச்சனை இல்லை, ஒரு 6 months ஒரு 1 year பரவாயில்ல, நான் பொறுமையாகவே நான் ப்ராக்ரஸ் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ப்ராசஸ் படி போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீகாம்போசிஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் ரீகாம்போசிஷன் வந்து உங்களுக்கு விஷுவல் சேஞ்சஸ் நிறைய கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பைசப் வந்து ஒரு 11 inches 12 inches 13 inches இருக்குன்னா இன்ச்சஸ் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மசில் வந்து இன்னும் நல்ல விசிபிளான மசில் டெஃபினிஷனும் ஃபேட் லேயர் ரெடியூஸ் ஆகுறது இதெல்லாம் உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ அதனால் ரீகாம்போசிஷன் ப்ராக்ரஸ் செக்கிங்கில் நான் ஃபஸ்ட்டு வந்து பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு அதுலேயே முக்கியமாக லீன் பாடி மாஸ் ஃபேட் மாஸ் செக் பண்ணுறது, தென் பாடி வெயிட் வச்சுக்குவேன். ஏன்னா நிறைய நேரம் ரீகாம்போசிஷன் வந்து பாடி வெயிட் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இது ஒன்று. ஸோ அதனால் ரீகாம்போசிஷன் இப்படி தான் இருக்கும். கட்டிங் ஃபேஸில் எப்படி ஃபைபர் இன்டேக் மெயின்டைன் பண்ணுறது, முதல் விஷயம் உங்களுடைய ஃபுட் ப்ரியாரிட்டியில் எப்போவுமே எல்லா ஃபுட்ஸ்லேயுமே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது தான் மெயின் டார்கெட். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ லஞ்சுக்கும் டின்னருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸ் நல்லா ஆட் பண்ணுறது, இல்லை வைஸ் வர்ஸா எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 300 to 400 கிராம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணுன்றது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மினிமல் லெவலாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டைஜஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுடைய ஃபைபர் இன்டேக் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். கட்டிங் ஃபேஸுன்னு கிடையாது, பல்கிங் ஃபேஸ் எந்த ஃபேஸாக இருந்தாலும் இது தான். அதை மெயினாக ஏன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் ஹை குவான்டிட்டிலையும் ஓரளவுக்கு லோ கேலரியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூங் தாலில் ஃபைபர் இருக்குது, ஆனால் அதில் காப்ஸும் இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கட்டிங்கில் மூங் தாலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதில் ஃபைபர் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த கேலரி இன்டேக்குள்ளே ஃபிட்டின் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சைடு போக பாருங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து நேம்லேயே அவங்க போஸ்ட்மார்ட்டம் ஒர்க் அவுட்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஹவு ஒர்க் அவுட்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ். ஓகே, இப்போ இவங்க கேட்ட கொஷின் படி ஐ திங்க் இப்போ அவங்க போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போஸ்ட்மார்ட்டம்னா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், லைக் ஒரு ஷார்ட் ஃபேஸ் தான் சொல்லுவாங்க. அது பர்சன் டு பர்சன் மாறும். லைக் 6 weeks to 8 weeks or 12 weeks அந்த மாதிரி போகும். ஸோ இப்போ வந்து ஹவு ஒர்க் அவுட் ஹெல்பஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபேஸ். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் சைல்ட் பர்த் நடந்த காரணத்தினால லைக் ப்ரெக்னன்சி டைமிங்லேயும் சரி, சைல்ட் பர்த் இந்த மாதிரி எல்லா டைமிங்லேயுமே வந்து ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஹார்மோனலில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் சேஞ்சஸ்ங்கிறது பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக அப்படிங்கிறப்ப எஸ் டெஃபினட்டாக வந்து
வேல்யூஸ் ரொம்ப ஹையாக போகும், லோவாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இதெல்லாம் நார்மலாக பார்க்கும். ஏன்னா பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு பாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு போகும். ஸோ இதுக்கு இது ஒன்று. இன்னொன்று ஃபிசிக்கலான ட்ராமா பாடி அண்டர்கோ பண்ணது சைல்ட் பர்த்னால. இப்போ அது நேச்சுரல் அதாவது நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனான் இருக்குது, அதுக்கேற்ற பாடி அண்டர்கோ பண்ண சேஞ்சஸ்க்கு பாடிக்கான ஹீலிங் டைமிங்கும் தேவைப்படும். தென் சைல்டு பிறந்த காரணத்தினால குழந்தை பிறந்தப்போ இருக்கக்கூடிய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஏன்னா சரியாக தூங்காமல் கொள்ளாமல் குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த குழந்தையோடைய ஷெடியூலுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறது, அதனால் ஒழுங்காக தூக்கம் இருக்காது, ஒழுங்காக சாப்பிட்ருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கலந்து நடக்கும். மொதல் விஷயம் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஜென்ரலாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய அப்டமன் ஏரியா வந்து ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இனிஷியல் டைமிங்கில் ஆப்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு சேஞ்சஸும் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆப் மசில்ஸ் வந்து நல்ல வைடராக ஓப்பன் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் சைல்ட் க்ரோத். ஸோ வந்து இந்த கருப்பைக்குள்ள குழந்தை வளர வளர மசில்ஸுடைய இனிஷியல் அந்த நம்ம நடுவில் சொல்ல நடுவில் அந்த 6 பேக்ஸ் இருக்குல்ல, ரெண்டு மசில்ஸாக, அந்த மசில்ஸ்க்கு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கேப் பெருசாக இருக்கும். அந்த மசில் வந்து டயாஸ்டாட்டிஸ் ரெக்டி அப்படிம்பாங்க, அந்த ஓப்பன் ஆகக்கூடிய அந்த இதை வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த மசில்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹீல் ஆகி கம்பைண்ட் ஆகிடும், இல்லை சில பேருக்கு அந்த ஒரு கேப் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆப் ஒர்க் அவுட் எடுத்தோன்னே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, மொதல் விஷயம் உங்களுடைய ஸ்லீப் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இர்ரெகுலர் ஸ்லீப்பே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்லீப் ரெகுலர் ஆகும். இன்னொன்று, இந்த ட்ராமா அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா டோபமைன் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய பை ப்ராடக்ட் இல்லை, அதனுடைய பெனிஃபிட்டாக பாடியில் வந்து நல்ல ஒரு பாடியில் வந்து டோபமைன் செக்ரேஷன் இருக்கும். ஸோ அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பெரிய அளவு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ரிகார்ட்லஸ் ஆஃப் நீங்கள் இப்போ கோலுக்காக தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு இல்லாமலே ஜென்ரலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன்று ஹெல்ப் பண்ணும். தென் அந்த வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பாடி எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தனாகவும் நீங்கள் ஜென்ரலாகவே எனர்ஜெட்டிக்காகவும் இன்னும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி, அட் த சேம் டைம் உங்கள் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்குமே ஒர்க் அவுட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆஃப்டர் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ப்ரெக்னென்சி டியூரேஷன் ஃபுல்லாக ஒரு 10 months டைமிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 months டைமிங்கும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஐடியல் பொசிஷன் நிறைய பேர் அது நம்ம ஊரில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. லைக் விமென்ஸ் வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சியும் சரி, லைக் ப்ரெக்னன்சி டைமிங்கும் சரி, நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி லாங் டேர்ம் நீங்கள் இல்லாத காரணத்தினால ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிற ரீசன்னால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும், மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், பாடியுடைய ஹார்மோன் இர்ரெகுலரிட்டிஸ் அதெல்லாமே ஃபிக்ஸ் ஆகும், உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் பெரிய அளவில் குறையும், தென் உங்களுடைய தூக்கம் ஓரளவுக்கு ரெகுலேட் ஆகும். இது இல்லாமல்னா அகெயின் ஆல்சோ உங்களுடைய பாடி ஃபேட்டும் ஓரளவுக்கு ஹையராக இருந்திருக்கும், அதுவும் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஏன்னா ப்ரெக்னன்சி டைம் வெயிட் கெயினால் நீங்கள் கண்டிப்பாக பாடி ஃபேட் ரொம்ப அதிக அளவுக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு ரெகுலேட் ஆகும். பட் நல்லா ஞாபகம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு டயட்டீஷியன் ஹெல்ப்போடு பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் கிட்ட, ஒரு சர்டிஃபைட் பர்சன் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் வந்து ஸ்டில் நீங்கள் வந்து ஃபீடிங் ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. அப்போ என்ன தான் ஃபேட் லாஸ் பண்ணணும், சாப்பாடை குறைச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் ஃபீட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமிங்கில் வந்து தேவைப்படக்கூடிய பாடியோடைய எனர்ஜி லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய குழந்தைக்குமே நீங்கள் வந்து எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்குது. லைக் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. தென் ஃபீடிங் ப்ராசஸில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ப்ரெக்னன்சினால் நிறைய பிளட் லாஸ் நடந்திருக்கும். ஸோ அதுக்கான அயன் டிஃபிஷியன்சி கரெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒர்க் அவுட்டுன்னு பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கேஷுவலான ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். அப்டமன் ஒர்க் அவுட் மட்டும் இனிஷியலாக கொஞ்ச நாள் பண்ணாதீங்க. நல்ல ஒரு டைம் எடுத்து நல்ல உங்களுடைய அப்டமன் ஏரியா நல்ல ஓரளவுக்கு ஹீல் ஆகிடுச்சு அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட்டும் பண்ணிவிட்டு, லைக் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறவங்ககிட்ட ஓரளவுக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சேஃபாக ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்
கம்பல்சரி ஒர்க் அவுட் உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் மட்டும் கிடையாது, ஆஃப்டர் தட் ஜென்ரலாகவே உங்களுடைய மென்டலுக்கும் சரி ஃபிசிக்கலுக்கும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லைக் இப்போ கொஷின் கேட்டேன், நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும், இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஜென்ரலான விஷயங்கள் தான் நான் இதை சொல்லியிருக்கேன், பட் அது மட்டும் பத்துமான்றது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிங் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை ஜென்ரலாக நீங்கள் கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நவீன். I am feeling like losing hair after starting gym. My protein intake is low. Is this the only reason or DHT plays a role here? ஓகே, ஸோ வந்து ஹேர் லாஸ் நடக்குது ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஜிம் அப்படிங்கிற இப்போ விஷயம் அதுதான். முதல்ல வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணீங்கன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அது தெரியாமல் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாமல், ஸோ முதல்ல வந்து நீங்கள் என்ன மாதிரியான அதர் ப்ராசஸஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதர் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்து லேக் ஆஃப் நியூட்ரிஷன்னாலையும் தென் அதர் ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால, இல்லை சம்டைம்ஸ் சம் ஃபுட் ரிலேட்டட் அலர்ஜிக் ஆர் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஒரு விஷயம், ஜென்ரலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து நடக்காது. அப்படி ஒரு விஷயம் ப்ரூவன் பண்ணப்படலை. ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணது காரணமாக இருக்காது. இது ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போது ப்ரோட்டீன் இன்டேக் லோவாக இருக்குதுங்கிறது ஓகே, அது ஒரு ஃபேக்டர். உங்களுக்கு கேலரி இன்டேக் எப்படி இருக்குன்றது முதல்ல இன்னொன்று கவனிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருந்து நீங்கள் உங்களுடைய கட் பண்ண கேலரியும் ஹையராக இருக்குன்ற பட்சத்தில் ஹேர் லாஸ் வந்து நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை வந்து நான் கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய நியூட்ரிஷன் லெவல் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் பொழுது கேலரி இன்டேக்கும் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா பாடியில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சில விஷயங்கள் வந்து பாடி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கும். இது எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு கரண்ட் ஏற்கனவே கரண்ட்டில் யூபிஎஸ்சில் தான் ஓடுது, எதுக்கு இங்கே இடத்துல ஃபேன் ஓடுது 2 ஃபேன் அப்படின்னு ஒரு ஃபேன் அமர்த்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பாடி சில ப்ரைமரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அதனோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செகண்ட்ரின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கட் டவுன் பண்ணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி ஹேர் லாஸு, நிறைய நேரம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ஹை ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாடியில் நடக்கும். ஸோ உங்களுடைய கேலரி இன்டேக் எப்படி இருக்குன்றது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் லெவல் லோவாக இருந்தாலும் கேலரி லெவல் ரொம்ப லோவாக வச்சுக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லை உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் லோவாக இருக்கிற கேலரி கரெக்டாக ப்ரோட்டீன் லெவல் தான் லோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ப்ரோட்டீன் தேவைப்படலாம். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு இந்த ஹேர் லாஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து டிஹெச்டி பிளேஸ் அ ரோல் ஹியர். ஆக்சுவலாக வந்து டிஹெச்டியோடைய ரோலும் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த அளவுக்குன்றது வந்து நம்ம அன்லஸ் அன்டில் டெஸ்ட் பண்ணாமல் தெரியாது. எக்ஸாம்பிள் இப்போ டிஹெச்டி என்னன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாடி ஹேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ், அது ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் லாஸ்க்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக டயக்னோஸ் பண்ண வேண்டியது அது வந்து நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு டாக்டர் பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட இது பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பார்ட்டை பற்றின இன்டெப்த்தான ஒரு இது அந்த நாலேஜ் வந்து எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். இல்லை இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள், இல்லை நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் தூக்கத்தை சரி பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஓரளவுக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது தான் ஹேர் லாஸ்க்கு. ஸோ இது என்னென்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து மணிக்தா அவர் கேட்டிருக்காரு. ஸோ கொஷின் வந்து how to reduce love handles, how to be disciplined and motivated towards progress, and how often we can go over calorie surplus in a week. Does bhaji, bonda and maida sweets okay to eat on daily basis within our calorie limit? ஓகே, 2 கொஷின் தனித்தனியாக சொல்கிறேன். முதல் விஷயம் 3 கொஷின் இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஹவு டு ரெடியூஸ் லவ் ஹேண்டில்ஸ். ஒன்றும் நம்மளுடைய இடுப்புக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த
கொழுப்பு பகுதியை தான் வந்து லவ் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போவுமே என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து ஃபேட் சேரும் பொழுது ஒருத்தவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அங்கங்கே ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும். சிலருக்கு வந்து மெயினாக இப்போ எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா, விமென்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் லோவர் பாடியிலையும், மென்னுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் அப்பர் பாடியிலையும் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்தந்த இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி மாறும். சில பேருக்கு என்ன தான் லோவர் பாடின்னு சொன்னாலுமே, பட் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ தைஸில் வந்து நிறைய ஃபேட் ஸ்டோர் ஆகிற மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு சில பேருக்கு கையில் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு முதுகில் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி மாறும். எந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபேட் லாஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவுடைய ஃபேட் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அந்த ப்ராக்ரஸ் அதிகமாகும், அந்த டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 20% பாடி ஃபேட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 15% நீங்கள் வரும்பொழுது நீங்கள் கவனிக்கலாம் அது குறையுதா இல்லையா அப்படிங்கிறது. இல்லை உங்களுக்கு 15% பாடி ஃபேட்லேயும் உங்களுக்கு இன்னும் ஸ்டில் ஹேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபர்தர் இன்னும் 2-3% ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து எந்த பர்சன்டேஜில் இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகும். சில பேர் இப்போ ஒன்றும் ஜென்ரலாக சொல்லலாம், ஒரு 15% வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிபிள் ஆப்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதுவுமே சில பேருக்கு சேஞ்ச் ஆகும். சில பேர் இன்னுமே 2-3% ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சிலருக்கு ஒரு 17-18%லேயே நல்ல ஆப் மசிலுடைய டெஃபினிஷன் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி மாறும். பட் நீங்கள் லவ் ஹேண்டில்ஸ்னு இல்லை, உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு இருந்து ஒன்றில் என் கையில் மட்டும்தான் கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சாலும் அவங்களுக்கும் ஒரே சஜஷன், ஃபேட் லாஸ் பண்ணுங்கள். ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இந்த ஃபேட்டும் சேர்ந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரே இது. அடுத்தது, ஹவு டு பி டிசிப்ளின் அண்ட் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் த ப்ராக்ரஸ். ஸோ டிசிப்ளினும் மோட்டிவேஷன் ஒரே விஷயம் தாங்க. மோட்டிவேஷன் வந்து நமக்கு அந்த மொமெண்ட்டில் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மொமெண்ட்டில் வரக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் என்ன ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் மாதிரி மட்டும் வச்சுக்காதீங்க. பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கேன் நான், ஸோ ஒர்க் அவுட் பட்டைய கலப்பும் பாரு அப்படின்னும், மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும் பொழுது கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக செட் பேக் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களில் வந்து மைண்ட் செட் சரி இருக்காது. லைக் இட்ஸ் வெரி வெரி நார்மல். நம்ம ரோபோட் கிடையாது, நம்ம மனுஷங்க தான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், நம்மளுடைய பர்சனல் லைஃபு, ரிலேஷன்ஷிப்போ, இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபோ, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்ம டென்ஷன்லையோ இல்லை அப்செட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. நல்லா போகிற நேரங்களில் திடீர்னு வண்டியில் வரப்போ எவனா குறுக்க வந்தான், டிராஃபிக்கில் ஏதாவது இடிச்சுட்டு போனால் வச்சானா கூட நம்ம டென்ஷன் ஆகும். இட்ஸ் வெரி நார்மல். பட் என்னென்னா, அங்கே நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அங்கே அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது நிறைய நேரங்களில் மனக்கணக்கு போட்டோ இல்லை மைண்ட்லேருந்து சில விஷயங்கள் செய்வோம் தெரியுமா, அப்போ இது வந்து ஸ்ட்ரகிள் வரும். ஸோ இந்த ரீசனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெவி ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீக்கில் எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஓவரால் நீங்கள் எத்தனை ஒர்க் அவுட் முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் டவுனாகவே இருந்தாலும், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு மிஷின் செஸ்ட் ப்ரெஸ்ஸே பண்ணுறீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் ஒரு 25 kg பண்ணுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் மைண்ட் அப்செட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உடனே டக்குன்னு அந்த நேரம் மைண்ட் கம்மியாகும்போது நீங்கள் பெருசாக புஷ் பண்ணுற மைண்ட் செட் இருக்காது. நீங்கள் உடனே ஒரு 10-15 kg போட்டுட்டு நீங்கள் புஷ் பண்ணுவீங்கல்ல, இது ஆப்வியஸ்லி எல்லாம் பண்ணுறதா. ஆனாலும் உங்கள்கிட்ட அந்த டேட்டா இருக்கிற பட்சத்தில் ஒரு ட்ரை, ஓகே பரவாயில்ல, யூஸ்வலாக பண்ணக்கூடிய அதே வெயிட்டே போட்டு நம்ம பண்ணுவோம். ஏன்னா நிறைய நேரம் இந்த மாதிரி நீங்கள் பெரிய அளவில் திங்க் பண்ணாமல் இதான் ப்ராசஸ், ஓகே இதை பண்ணுவோன்னு சொல்லி பண்ணும்பொழுது ஆக்சுவலாக உங்களால் அதை கரெக்டாக பண்ணிட முடியும். அதனால் நிறைய நேரங்களில் வந்து உங்களுடைய மைண்ட் செட், சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக போகும்பொழுது அதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிறதுமே என்னென்னா, ஒரு ஹேபிட்டாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு டிசிப்ளின் வர்றதான். இட்ஸ் நாட் தட் நான் ரொம்ப டிசிப்ளினான ஆள் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அது ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி அதனால தான் ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பொழுப்பையும் நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து கவனிக்காமல், உங்களுக்கு 3 நாள்லாம் 3 நாள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 நாள்லாம் 2 நாள் வச்சுக்கோங்க. பட் அந்த 2 நாள் வந்து நீங்கள் ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணி, இப்போ சாட்டர்டே சண்டேனா நீங்கள் ஃப்ரைடே ஒரு அலாரம் வச்சுக்கோங்க, ஓகே நாளைக்கு ஜிம்முக்கு போகிறோம், இந்த டைம் டு இந்த டைம் நான் வேறு எதுவும் பிளான் வச்சுக்க வேணாம். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃபிக்ஸடாக சில விஷயங்களை ஆரம்பித்து பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ளஸ் இன்னும் இருக்குது, அப்பப்போ ஏதோ ஒரு காரணங்கள்னால ஏதோ ஒரு லைக் எக்ஸாஸ்ட் ஆகி சில நேரங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு மாதம் போகாமல் இருக்கிறதும் பண்ணுவாங்க. நானும் பண்ணியிருக்கேன்.
அந்த டைமிங்கில் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கக்கூடாது. இப்போ இதை விட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது, நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க. நான் ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறது லைஃப் ரிலேட்டடாக சொல்கிறேன். பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, பண்ணுங்கள், டேக் த ட்ரெஸ்ட், தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே மிக்சடான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மோட்டிவேஷன் பேஸ் பண்ணி மட்டும் இருந்துடாதீங்க. ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹேபிட்ஸையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய நேரங்களில் உங்கள் ப்ராக்ரஸ் உங்கள் கூட மட்டுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நேரங்கள் அதான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன், நான் இவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் உங்களை பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் இதுவும் ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுனால வராதான். பட் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தட் 5 days a week நீங்கள் எவ்ரி வீக் டேஸ் நீங்கள் பண்ணிங்களா அந்த மாதிரி, அது கிடையாது கன்சிஸ்டன்சின்றது. வாரத்தில் 3 நாள் வாரத்தில் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணிங்களா, வாரத்தில் 2 நாள்னா வாரத்தில் 2 நாளுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்களா, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை ரிப்பீட் பண்ணுறது மட்டும் தான் கன்சிஸ்டன்சி, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து டார்கெட் பண்ணுங்கள். நிறைய நேரங்களில் ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட ஹேபிட் ட்ராக்கர் மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயங்கள், தென் ஒரு ஸ்பெசிஃபிக் டயத்துக்கு அலாரம் வச்சு நீங்கள் ஓகே நாளைக்கு இது பண்ணணுன்ற ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு பிளானிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் அதுவும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸில் ஹேபிட் ட்ராக்கர் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு நோட்ஸ் ஆப்பில் சும்மா டைப் பண்ணி வைங்க, நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைம், ஒரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக போகும்பொழுது ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். அடுத்தது வந்து ஹவு ஆஃபன் வி கேன் கோ ஓவர் கேலரி சர்ப்ளஸ் இன் அ வீக். இல்லை இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கேலரி சர்ப்ளஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி நிறைய ஃபேக்டர் இதெல்லாம் நிறைய ஃபேக்டர் சேர்ந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு இப்போ நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200 கேலரி 300 கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓவரால் அந்த வாரம் எவ்வளோ கேல்குலேஷன் வர சொன்னால் 200 கேலரி டெஃபிசிட்னா இப்போ 7 days வந்து ஒரு 1400 கேலரி டெஃபிசிட் வரும். ஸோ இப்போ அந்த 1400 கேலரி டெஃபிசிட் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஒன்று வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 grams 300 gramsன்ற அளவுக்கு ஒரு ஃபேட் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டே வந்து நீங்கள் சர்ப்ளஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ப்ளஸ் அப்படிங்கிறப்ப உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி, அப்போ அந்த 200 கேலரி ஆட் பண்ணிக்குவீங்க. ஆட் பண்ணால் உங்கள் மெயின்டெனன்ஸ் வந்துடும். அதுக்கும் மேலே ஒரு 200 கேலரி ஆட் பண்ணுறீங்க. ஒரு 400 கேலரிஸ் ஒரு நாள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓவரால் 1400 கேலரி டெஃபிசிட்டில் 1000 தான் டெஃபிசிட்டாக இருக்குமே தவிர 400 கேலரி டெஃபிசிட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி பண்ணுறது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது வந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து 2000 கேலரி தான் மெயின்டெனன்ஸ் கேலரினா 2 நாள் 2000 கேலரி மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 5 நாட்களில் அந்த 200 கேலரி டெஃபிசிட்டில் இருந்துக்குவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற 5 நாட்களுமே எக்ஸ்ட்ரா 100 கேலரிஸ் வந்து டெஃபிசிட் ஆட் பண்ணிவிட்டு வீக்கெண்டு வந்து ஒரு 2 நாளோ இல்லை ஒரு மண்டேவோ தேர்ஸ்டேவோ ஏதோ ஒரு நாள், எந்த நாள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டேயில் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த அடிஷ்னல் கேலரி கொஞ்சம் எக்ஸஸாக சாப்பிட்றது அப்படிங்கிறது வச்சுக்குவாங்க. அதுவுமே வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி மெயின்டெனன்ஸ் லெவல் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது தான் அது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் அந்த சர்ப்ளஸ்ன்றது. அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஓவரால் வீக்லி கேலரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, 2 நாள் இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் வாரம் ஒரு சர்ப்ளஸ் வைக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போவீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுடைய ப்ராக்ரஸில் வந்து அந்த ஒரு டிலே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஸோ அப்படி அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ வீக்லி போகாமல், ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீக்லி எடுக்கக்கூடிய அந்த 1 day or 2 day பிரேக் என்ன ஆகும்னா நிறைய நேரங்களில் உங்களுடைய ப்ராக்ரஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீக்லி 1 டேன்னு வச்சுக்காமல் ஒரு 2 weeksக்கு ஒன்ஸ் ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 4 weeks கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணிட்டு ஒரு 1 week நீங்கள் ஒரு பிரேக் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போண்டா, பஜ்ஜி, மைதா ஸ்வீட்ஸ் இதுவும் கேலரி இன்டேக்குள்ளே பண்ணிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். என்னென்னா இதோடைய அளவு அதிகமாகும்போது உங்களுக்கு பசியும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷனும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அது சிம்பிளாக சொல்கிறது, அந்த ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் கேலரி டென்ஸான பிடிச்ச ஃபுட்ஸும் அட் த சேம் டைம் அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 20% குவான்டிட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர்.
ஏன்னா அது அதிகமாகும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் கேலரி டென்ஸாகவும் பெரிய அளவில் ஃபுல்லாகாத சேஷியட்டி லெவல் இல்லாத ஃபுட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களை பசிக்க தூண்டுற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துடும். நீங்கள் அப்படியே டீவியேட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால அதோடைய அளவை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின் கேட்டிருக்க வந்து யோஷிட்டோ. ஓகே, என்ன கொஷின் அப்படின்னா, வே ப்ரோட்டீன் வாங்கும்போது ஆஃபரில் கிரியேட்டின் கொடுத்தாங்க. ஐம் பிகினர் 2 months ஜிம் போயிட்டுருக்கேன், நான் யூஸ் பண்ணலாமா? ஓகே, இது பெரிய கொஷின். நான் ஒன்றா ரீட் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஸோ வே ப்ரோட்டீன் வாங்கும்போது ஆஃபரில் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம். என்ன ஒன்றுனா எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்குன்னு பாருங்கள், பத்திரமா வைங்க. நீங்கள் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போய் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டின் எடுக்கிறது தப்பே கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் கிரியேட்டின் எடுத்து அவங்க பார்க்கக்கூடிய இனிஷியல் லெவல் ப்ராக்ரஸே இந்த கிரியேட்டினால தான் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் ரொம்ப அப்படியே அதை நம்பி இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன்னா எப்படி சொல்கிறேன்னா, அது இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ப்ராக்ரஸ் இருக்காது, இந்த ஒர்க் அவுட் இந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக நம்மளால் பண்ண முடியாதுன்னு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணால் ரொம்ப அதிகமாக சப்ளிமெண்ட் டிபெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் பிகினர்ஸ்க்கு வந்து வேண்டான்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம். ஏன்னா பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக அவங்க ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சிங்கிள் வேரியபிள் எடுத்துகிட்டு அந்த வேரியபிள்னால தான் அந்த ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இருக்குது. அதனால் சொல்கிற விஷயந்தான். ஸோ நீங்கள் தாராளமாக பிகினர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கிரியேட்டின். என்னென்னா ஐ வுட் சஜஸ்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா இன்னொரு 1 or 2 months டைம் விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஐ எம் டூயிங் வெயிட் லாஸ், ஜிம் கைட் பண்ணணும்னு பிடி எடுத்துக்கணுமா? ஓனாக ஃப்ரெண்டுகிட்ட ஸ்ப்ளிட் கேட்டு போட்டுட்டு இருக்கேன், அப்பர் பாடி அண்ட் லெக்ஸ். பிகினருக்கு டயட் வீடியோ மாதிரி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டுக்கு வீடியோ போடுங்க. ஓனாக ஜிம்மில் இருக்கிற மினிமம் எக்யூப்மெண்ட்ஸில் எப்படி எல்லா மசிலுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது அண்ட் எப்போ ஸ்ப்ளிட் மாற்றணும், எந்த ஸ்ப்ளிட் பெஸ்ட் ஃபார் மசில் ரெக்கவரி, மெனி ஆஃப் தம் சஜஸ்டிங் 2 muscle groups per day இஸ் குட்னு. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு பெரிய கொஷின். இதில் ஒரு வீடியோ அந்த ரிலேட்டடும் சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அது பண்ணுறேன். பட் நான் குயிக்காக ஆன்சர் பண்ணிடுறேன். முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வே இருந்தால் போதுமே தவிர அது கண்டிப்பாக பிடியாக தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ளிட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கிடையாது, muscleandstrength.com வெப்சைட்டுக்குள்ளே போங்க, நிறைய ஃப்ரீ ஒர்க் அவுட் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல ஸ்ப்ளிட், எல்லாமே ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டு தான். நீங்கள் இதுதான் அதுதான் சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபிக்ஸடாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று எடுங்க. அந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 8 weeks 10 weeks 12 weeks இருக்கும். ஸோ அந்த டியூரேஷனுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு தென் வேறு ஒரு ஸ்ப்ளிட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அப்ரோச். இது நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஜென்ரலாக ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். எந்த மசில் குரூப் எப்போ டார்கெட் பண்ணுறாங்க, என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, எந்த மூமெண்ட்ஸ்க்கு அடுத்த டே என்ன மூமெண்ட் வருது, ஏன்னா ப்ரீவியஸ் டே பண்ணுற எக்ஸசைஸ் அடுத்த நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ப்ரீடிஃபைன்டு ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து அதாவது ஆல்ரெடி ஒரு எழுதின ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் கோச்சஸ் எழுதின ஸ்ப்ளிட்னா இன்னுமே நிறைய வேரியபிள்ஸ் அதை கவனிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களே ரெக்கவரிக்கு எப்படி ஸ்ப்ளிட்டை மாற்றணும், எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த மசிலுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட், இதெல்லாம் அதிலே இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ மினிமம் எக்யூப்மெண்ட் ஒன்லி டம்பிள் பேஸ்டு ஒர்க் அவுட்னே தனியாக இருக்கும். 3 நாளுக்கு 2 நாளுக்கு 4 நாளுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட்ஸ் அந்த வெப்சைட்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை எடுத்து இது பண்ணலாம். அடுத்து நீங்கள் சொன்னீங்கள டயட் வீடியோ மாதிரி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டுக்கு வீடியோ போடுங்க. ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டை பற்றி ஒரு ஜென்ரலாக வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோடு ஒன்று போட்டிருக்கேன் நான். அது செக் பண்ணி பாருங்கள். அதில் ஓரளவுக்கு நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசியிருப்பேன். வால்யூம், இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, எது பெஸ்ட்டு என்ன, இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன். பட் எக்ஸசைஸ் பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். லைக் ஈச் மசில் குரூப் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்தந்த ஒர்க் அவுட் பற்றி சொல்லி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஏரியா. அதை நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வீடியோக்குள்ளே அதை எப்படி கொண்டு வருது என்னன்னு சொல்லி நான் கண்டிப்பாக பார்க்குறேன் நான். பட் ஆஃப்னா உங்களுக்கு ஒரு சஜஷனாக வந்து நீ ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வேணும்னு நினச்சிங்கன்னா muscleandstrength.com போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. அடுத்தது ரெக்கவரி அப்படிங்கிறது ரெஸ்ட்டுனால் வர்றதாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்ப்ளிட்டு வந்து ரெக்கவரி அதிகப்படுத்தும் அப்படின்னு ரொம்ப இதுவாக கிடையாது. பிகினராக இருக்கும் பொழுது உங்களுடைய பெயின் லெவல், அதாவது சோர்னஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெயின் ஆக அந்த சோர்னஸ் லெவல் வந்து நெக்ஸ்ட் டேவோ இல்லை 2 daysக்குள்ள உங்களுக்கு போயிடும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் சிங்கிள் மசில் குரூப் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த 2 மசில் குரூப் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த தருண்குமார் ஆரம்பிச்சு விட்டது.
வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் பண்ணாதீங்க செஸ்ட்டை, 2 தடவை ட்ரெயின் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. அது ஒரு ரொம்ப தியரிட்டிக்கலான ஒரு அப்ரோச். நீங்கள் இதை எல்லா மசில் குரூப்புக்கும் வைக்க முடியாது. சில மசில் குரூப்புக்கு நீங்கள் வீக்லி ட்வைஸ் கிடையாது, வீக்லி த்ரைஸ் கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்கிறேன்னா, அது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி அது ஒரு ரொம்ப இன்டெப்த்தான ஒரு டாபிக். ஏன்னா ஒரு மசில் குரூப்புடைய ரெக்கவரி ரேட்டு, அந்த மசில் குரூப்புடைய யூசேஜ், அந்த மசில் எந்த எக்ஸசைஸ்க்கு ப்ரைமரியாக இருக்க போது, எதுக்கு செகண்டரியாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அது பண்ணும்பொழுது தான் அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, நிறைய நேரங்களில் பிகினர்ஸ்க்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே 2 தடவை அதாவது சஜஸ்டிங் 2 மசில் குரூப் பெர் டே. ஓகே, மேக்ஸிமம் 2 மசில் குரூப் பெர் டே அவங்க சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான். இப்போ ஒரு டே வந்து பேக் அண்ட் பைசப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப எகைன் இன்னொரு நாள் பேக் அண்ட் பைசப் பண்ணிக்கலான்ற ஒரு கான்செப்ட்லேயும் பண்ணுறாங்க. இல்லை சில பேர் வந்து டைம் கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே முடிச்சிடணும், ஒரு 3 நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறப்பையும் இந்த மாதிரி 2 மசில் குரூப்பை கனெக்ட் பண்ணுவாங்க. 2 மசில் குரூப்புன்னு கிடையாது, 3 மசிலும் பண்ணலாம், ஒரு மசில் குரூப் பண்ணலாம், 2 மட்டும் பண்ணலாம், இல்லை ஃபுல் பாடி ட்ரைனிங்கும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்னுடைய சஜஷனாக நான் பிகினருக்கு எல்லாம் சொல்லுவேன்னா, ஒரு ட்ரைனிங் ஸ்பிரிட்டாக எடுத்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிக்கும். அதுபடி நீங்கள் போகிறது வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது இது பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக 2 மசில் குரூப் தான் ஒரு நாள் பண்ணணுன்றது எந்த ஒரு ரூலும் கிடையாது. அப்படி ஒரு ஃபிக்ஸேட்டடான ஒரு இது கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக சிங்கிள் மசில் குரூப்பும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். நான் அது வீடியோ நான் பண்ணி ரொம்ப பல மாதங்கள் ஆச்சு. நான் பார்க்குறேன் திரும்ப எடுத்து பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே, அடுத்த கொஷின் வந்து வாய்டு. ஹாய் வாய்டு ஹியர், நோ கொஷின்ஸ், பிக் ஃபேன், நோ, லவ்விங் ஆல் தி எபிசோட்ஸ். நன்றி, ரொம்ப நன்றி வாய்டு. தேங்க்யூ. லைக் வாய்டு யார் அப்படின்றதுனா, நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடரேட்டராக இருப்பார். ஸோ ஹைலி டெக்னிக்கல் கை. ஸோ மிக்க நன்றி டைம் எடுத்து சொன்னதுக்கு. லைக் இந்த மாதிரி அங்கங்கே சொல்லும் பொழுது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் போல் அப்படின்னு. அதேமாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இது மாதிரி வாய்டு உங்கள் டெக்னிக்கல் வீடியோ கடைசியாக பார்த்தேன், ஓகே பிக் ஃபேன். அது மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ், டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸ் போடுங்க. ஓகே, ஐ திங்க் அவ்வளோதான் கொஷின்ஸும் அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எல்லா கொஷின்ஸும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் ப்ராப்பராக சிம்பிளாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை அது கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து. ஓகே, இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ப்போம் அடுத்த எபிசோடு என்ன பண்ணுறது. எனக்கு டாபிக் தெரியல. உங்கள் யாருக்காவது ஏதாவது இதை பற்றி பேசணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக் சஜஷன் லிங்க்கில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, நான் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். மறக்காமல் எங்கெங்கெல்லாம் கேட்டிங்களோ, எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்குறீங்களோ கொஞ்சம் அதில் ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபாலோ இதெல்லாம் கொடுத்துடுங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.